கடகராசிக்காரங்க சுறுசுறுப்பான ராசி, எதையுமே தைரியமாக செய்யக்கூடியவங்க, பயம் அப்படிங்கிறது இருக்காது, முன் வச்சு கால பின் வைக்க மாட்டாங்க, நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க, சுக்கர பகவான ராசி அதிபதியாக கொண்டிருக்காங்க. ஒருத்தன் வாழ்க்கையில கொடியேட்டி பார்க்கிறானா அவனை நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம், சுக்கரன் வந்து உச்சத்தில் இருக்காண்டா அவனுக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சுக்கரனா ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் கடகராசிக்காரங்களுக்கு எதுக்குங்க இவ்வளவு கஷ்டம் வருது? குறிப்பாக பார்த்தீங்கன்னா பணத்துல நிறையவே கஷ்டப்படுறாங்க. இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க உங்களுடைய குணநலம் தான். எல்லா இடங்களிலும் நீங்க நேர்மையாகவும் உண்மையாகவும் மட்டுமே வந்து நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ தப்புனா அது தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தன் பஞ்சாயத்துக்கு கூட்டு போறான் அப்படின்னா நீங்க அவனுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த பக்கத்துல நாய் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மைக்கு மட்டும்தான் நீங்க எப்பவுமே வந்து கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க வந்து செய்ய மாட்டீங்க. இதனாலதான் உங்களுக்கு நிறைய துன்பங்கள் வந்துகிட்டு இருக்கு. எல்லாருமே வந்து பணத்தை மறைச்சு வைக்கிற காலத்துல கடகராசிக்காரங்க எல்லாருக்கும் எடுத்து செலவு செஞ்சுட்டு இருக்கீங்க. அப்படி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாதான் உங்களுக்கு நிம்மதியாகவே தூக்கம் வரும். பணம் உங்களுக்கு வரதும் தெரியாது போறதும் தெரியாது. இப்போ உங்ககிட்ட ஒரு 1000 ரூபாய் இருக்குது அப்படின்னா உடனே அதை வந்து மற்றவங்களுக்கு கொடுத்து நீங்க வந்து ஹெல்ப் பண்ணி ரொம்ப வந்து இரக்கமனம் படைத்தவங்க. நீங்க மற்றவங்களுக்கு செலவு பண்றதை பார்த்து ஆண்டவன் உங்களுக்கு நிறைய தான் கொடுத்துட்டு இருக்காரு. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா பணம் வந்து நிலைய உங்ககிட்ட நிற்க மாட்டேங்குது. பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கடகராசிக்காரங்க. பணத்தை சேமிச்சு பழகுங்க. உங்க கடன் பிரச்சனை எல்லாமே வரக்கூடிய நாட்கள்ல நீங்கிடும். பிப்ரவரி தொடக்கத்திலிருந்து குரு பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறதுனால உங்க வாழ்க்கையில புதிய மாற்றங்கள் நல்லது எல்லாமே நடக்க போகுது. குரு பார்க்க கோடி நன்மை. இந்த குருவோட வக்கர நிவர்த்தியால கடகராசிக்கு அதிர்ஷ்ட மழை வந்து நனைய போறீங்க. அது என்ன சாமியை கேட்கறதுக்கு நல்லா இருக்குது, கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க அப்படின்னு கேட்பீங்க. இந்த குருவோட வக்கர நிவர்த்தியால சமூகத்தில் நல்ல நட்பு கிடைக்கும். கடகராசிக்காரங்க எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல இருக்கிறவங்கள ஈஸியாக வந்து நட்பாக மாற்றிடுவாங்க. பேச்சு திறமையை வந்து எல்லாருமே வந்து தன் வசப்படுத்திடுவாங்க. வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் உண்டாகும். உங்களை தவறாக புரிஞ்சுக்கிட்ட நண்பர்கள் எல்லாமே உங்களை வந்து மனம் மாறி என்னை மன்னிச்சிடுன்னு உங்க முன்னாடி வந்து நிற்க போறாங்க. கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்ககிட்ட கடன் வாங்கி ரொம்ப நாட்களாக தராமல் இருந்த நபர்கள் வந்து கடனை திருப்பி தர போறாங்க. உங்களை எளிமையான பேச்சு திறமையால அனைவரையும் கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்தில் உங்களுக்கு பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக வந்து உயரப்போகுது. சிலருக்கு வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. இந்த மாதிரி சுப நிகழ்ச்சி எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் நடக்க போகுது. சில புதுசா வந்து தொழில் தொடங்கலான்னு இருப்பீங்க, முயற்சி பண்ணுவீங்க. முயற்சி நீ எதிர்பார்த்த வெற்றிகள் நிச்சயம் கிடைக்கும். கடகராசி பொறுத்த வரைக்கும் பெண்களோ ஆண்களோ அது அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பார்த்த வருமானம் நிச்சயம் உங்க வரக்கூடிய நாட்கள்ல கிடைக்கும். சேமிப்பு உங்களுக்கு நிச்சயமாக உயரும். வேலையில் இருந்த பிரச்சனைகள் தடுமாற்றம் மறைய போகுது. நீங்க கூலி வேலை செய்யறீங்களோ இல்ல 10 பேரை வச்சு வேலை செய்யறீங்களோ உங்களுடைய பேச்சில் கண்டிப்பாக நிதானத்தை நீங்க கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப வந்து அதிகமாக இருக்க போது. உங்களுடைய நண்பர்கள் உங்கள் மீது பொறாமைப்படக்கூடிய நாள் வந்து வெகு விரைவில் இல்லை. எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமா வச்சுக்கோங்க. யார்ட்டையுமே வந்து ஓப்பனா எதுவுமே சொல்லாதீங்க. குறிப்பாக பண விஷயமாக இருக்கட்டும், தொழில் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், ஒரு லேண்ட் வாங்குறீங்க, ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க, எதா இருந்தாலுமே வந்து யார்ட்டையுமே வந்து ரகசியமா வச்சுக்கோங்க. யார்ட்டையுமே ஓப்பனா சொல்லாதீங்க. நீங்க வந்து 10 வருஷமா ஃப்ரெண்ட் அவன் சொந்தக்காரங்க ரொம்ப க்ளோஸா இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொன்னாலுமே கூட, ஆனா அவங்க வெளியே பார்த்தீங்கன்னா வந்து நல்லபடியா பேசுவாங்க. ஆனா மனதிற்குள் பார்த்தீங்கன்னா என்ன இவன் இவ்வளவு நல்லா இருக்கிறான், நம்மளோட நல்லா இருக்கிறானே அப்படின்னு சொல்லி உங்க மீது அதிகமாக பொறாமைப்படக்கூடிய நபர்களாக கூட இருக்கிறவங்க நிறைய இருக்காங்க. வரக்கூடிய நாட்களில் இந்த குரு பகவான் வக்கர நிவர்த்தியால உங்களுக்கு வருமானம் இரட்டிப்பு மடங்காக போகுது. செவ்வாய் கேதுவோட அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பண வரவு தாராளமாக கிடைக்கும். நினைச்சது எல்லாமே செஞ்சு முடிப்பீங்க. குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்றாரு. உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுக்கும். உயர் பதவிகள் கிடைக்கும். மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். வருமானம் அதிகரிக்கும். குரு பார்க்க கோடி நன்மை. குருவோட பார்வை டைரக்டா உங்க மீது இருக்கிறதுனால வேலை தேடுபவர்களுக்கு உங்க தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை கிடைக்கும். நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுவீங்க, ஐடியில் ட்ரை பண்ண பார்ப்பீங்க. இந்த மாதிரி பிரைவேட் செக்டர் ட்ரை பண்ணுவீங்க. ஏன்னா வேலையே கிடைக்க மாதிரி எத்தனை அட்டெம்ப்ட் பண்ணாலும் வந்து எனக்கு வேலையே கிடைக்கல, ஏதாவது ஜஸ்ட் மிஸ்ல போயிட்டே தான் இருக்குதுன்னு சொல்லுவீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்க நினைச்ச மாதிரியே அது கவர்மெண்ட் ஜாப்பா இருக்கட்டும், ஐடி ஜாப்பா இருக்கட்டும், வேற பிரைவேட் செக்டரா இருக்கட்டும், கண்டிப்பாக உங்க தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை வந்து அமையும். கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக வந்து கேஸ் ரொம்ப 4-5 வருஷமாக இழுத்துக்கிட்டு இருக்குது, சாதகமாகவே வரமாட்டேங்குது. இல்ல சாதகமா வருமா இல்ல எதிர் பார்ட்டிக்கு சப்போர்ட் ஆயிருமா அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரக்கூடிய நாட்கள் வெகு விரைவில் கண்டிப்பாக வந்துடும். சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாகவே அமையும். தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாம
தொழிலில் முயற்சி வந்து கண்டிப்பாக வெற்றியாக மாறும். சனி பகவான் பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால வருமானம் பல வழிகளில் வரும். தொழில் லாபம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் உங்களை தேடி வந்து சேரும். கேதுவால உங்களுக்கு செல்வாக்கு உயரும். உடல்நல ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக தொல்லை கொடுத்த நபர்கள் வந்து இனி தொல்லை வந்து இருக்காது. நன்றாக வேலை செய்தவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும். இனி தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். உங்க வார்த்தைக்கு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்துல உயர்வு எதிர்பார்ப்பீங்க. பதவி பொறுப்புகள் உங்களை தேடி வந்து சேரும். தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாம சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் விலகி தொழிலை விரிவு செய்வீங்க. விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். அது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல வளர்ச்சி உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் ஏற்படும். கடகராசியை 2 கேட்டகரியை நம்ம பிரிக்கலாம். ஒரு கேட்டகரி பீப்புள் பார்த்தீங்கன்னா நல்லா வசதி படைத்த நல்லா ரிச்சாக இருக்கக்கூடிய பீப்புள். இன்னொரு கேட்டகரி பீப்புள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மிடில் கிளாஸ் பீப்புள். டெய்லி வந்து வேலைக்கு போனால் தான் சாப்பாடு அப்படிங்கிற மாதிரி நிலைமையில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து தினம்தோறும் இந்த வாழ்க்கையை எனக்கு வேண்டாம் சாமி, என் உயிரணி எடுத்துக்க அப்படின்னு அதிகமாக வந்து புலம்பக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் கடகராசிக்காரங்க இருக்காங்க. இந்த வாழ்க்கையை எனக்கு பிடிக்கல, எனக்கு வாழ்க்கையில் நிம்மதிங்கிறதே இல்லை, எல்லா இடத்துலையும் அவமானப்படுத்துறாங்க, அசங்கப்படுத்துறாங்க, எல்லாரும் மூலியம் நான் வந்து தலை குனிச்சு நிற்கிறதா இருக்குது. யாருமே வந்து எனக்காக இல்லை, எல்லாத்தையுமே இழந்துட்டு நான் வந்து தனிமரமாக நிற்கிறேன். முக்கியமாக எனக்கு பிடிச்ச உறவுகள் நான் வந்து இழந்திருக்கேன். எதுக்கு சாமி கடகராசிக்காரங்களை படிச்சிங்க? எல்லார்ட்டையுமே வந்து அவமானப்பட்டு துன்பப்பட்டு நாங்கள் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இதுதான் எங்கள் வாழ்க்கையா? இப்படிப்பட்ட வாழ்க்கையை நாங்கள் வந்து வாழணுமா அப்படின்னு கடவுளை பார்த்து கொஸ்டின் கேட்குற நிலைமையில தான் வந்து ஒரு சில கேட்டகரி பீப்புள் வந்து கடகராசிக்காரங்க இருக்காங்க. நிறைய குழப்பமும் நிறைய பேர் மேலே கோபமும் அதிகமாகவே இருக்குது. ஆனால் யாரிடமே வந்து வெளிக்காட்ட முடியல. உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் தெய்வ சக்தியால் உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் ஒன்று நடக்க போகுது. சொந்தக்காரங்க உங்களை பற்றி புரளி பேசக்கூடிய காலம் வெகு விரைவில் கிடையாது. என்னடா இது, இவ்வளோ கீழே இருந்தவன் திடீர்னு மேலே வந்துட்டான், இவ்வளோ செல்வ செழிப்போடு இருக்கானே, எப்படி இவ்வளோ காசு சம்பாதிச்சான் அப்படின்னு உங்கள் மீது அதிகமாக பொறாமைப்படக்கூடிய காலம் வந்து விரைவில் வரப்போகுது. இப்போ வரைக்கும் கடகராசிக்காரங்கள வாழ்க்கையில் நடந்ததை வச்சு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வாழவே பிடிக்கலிங்க அப்படின்னு சொல்கிறீங்கன்னா வந்து கடகராசிக்காரங்க. இவங்க வாழ்க்கையில் ஒரு நாள் துன்பம் கிடையாது, ஒவ்வொரு நாளுமே துன்பம் தான். கடகராசி நேயர்கள் நினைக்கிறது ஒன்றா இருக்கும், ஆனால் இவங்க வாழ்க்கையில் நடக்கிறது வேற ஒன்றா இருக்கும். கடகராசிக்காரங்களை யாருக்குமே வந்து கெடுதல் நினைக்க மாட்டாங்க. எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும், தன்னால் முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு செய்யணும் தான் நினைப்பாங்க. என்னதான் கடகராசிக்காரங்க நல்லவர்களாக இருந்தாலும் இவங்க வாழ்க்கையில் மட்டும் நல்லதுங்கிறதே நடக்க மாட்டேங்குது. கடகராசிக்கு புதன் வந்து ஒரு அற்புதமான கிரகம். புதன் அமைந்து விட்டால் நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள், நல்ல தொழில் எல்லாமே வந்து அமைஞ்சிடும். அது கடைசி வரைக்கும் நீங்கள் இழக்கவே மாட்டீங்க. உங்களுக்கு பிரச்சனை குறையும், வியாபாரத்தில் நல்ல லாபம் அதிகரிக்கும், தட்டு தடுமாறிய தொழில் கூட நல்ல முன்னேற்றம் அடையும். வெற்றி உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் வீடு தேடி வந்து சேரும். நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல எண்ணங்கள் இவைகள் இருந்தது அப்படின்னா 2025 நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வளமான ஆண்டாக நிச்சயமாக மாறும். தவறான பாதையை நோக்கி நீங்கள் போகாமல் இருந்தீங்கன்னா போதும். இல்லைன்னா அப்படின்னா தவறான பாதையை நோக்கி தவறான தீய பழக்க வழக்கங்கள், தவறான நண்பர்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால சேர்ந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 2025 உங்களுக்கு 2024 விட மிகவும் மோசமாக அமையக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இதனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இந்த எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் 2025 கொஞ்சம் பொறுப்பை உணர்ந்து நீங்கள் வந்து இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 2025 உங்களுக்கு வெற்றியாக மாறக்கூடிய நாள் வெகு விரைவில் இல்லை. வரக்கூடிய நாட்களில் கடகராசிக்கு முதல் மாற்றமே நீங்கள் நிறைய இடத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டிருப்பீங்க. அந்த அவமானத்திலிருந்து மீண்டும் வந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற போகிறீங்க. ஒரு வீட்டில் கடகராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டத்தையுமே அவங்க வந்து ஏற்றுக்குவாங்க. அது வந்து கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, தாய் தந்தையாக இருந்தாலும் சரி, அந்த குடும்பத்துக்காக வந்து தன்னையே வந்து அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக வந்து கடகராசிக்காரங்க. இனிமேல் பார்த்தீங்கன்னா வந்து கடகராசியை எதிர்த்தவர்களுக்கு இனிமேல் வந்து அழிவு காலம் தான். எல்லாத்தையுமே வந்து வெளிப்படையாக பேசக்கூடியவங்க, எல்லாருக்குமே வந்து மனசார உதவி செய்கிறவங்க. இவங்களை சுற்றி நிறைய சூழ்ச்சிகள் இருந்தாலும் கடுகு அளவு கூட மற்றவங்களுக்கு துரோகத்தை நினைக்க மாட்டாங்க. கஷ்டத்தில் கண்களையும் நின்னப்போ கூட தனக்காக யாருக்குமே வந்து உதவிக்கு வரலையா அப்படின்னு அதிகமாக வந்து அழுது புலம்புனீங்க தான் வந்து கடகராசிக்காரங்க. உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் ஜென்மச்சனி, விரையச்சனி, பாதச்சனி எல்லாமே நடக்க இருக்குது. மார்ச் 29ஆம் தேதி சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போகிறார். மறுபடியும் 6 மாதம் கழித்து மீண்டும் வந்து கும்பத்தில் வருகிறார். இதன் மூலமாக கடகராசிக்கு சனி பெயர்ச்சியால் ஏதாவது ஆபத்து வந்துருமா அப்படின்னு நிறைய பேர் பயந்துட்டு இருக்கீங்க. சனி பகவானை கண்டு யாரும் பயப்பட தேவையில்லை. மடியில் கனமில்லை என்றால் வழியில் பயம் இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா முதலில் வந்து நீங்கள் செய்த கர்மாவிற்கு ஏற்ற தண்டனையை வந்து முதலில் கொடுப்பார் சனி பகவான். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்ட அபரித விதமான வளர்ச்சியை வந்து நிச்சயமாக சனி பகவானுக்கு கொடுப்பார். இந்த சனி பகவானை கண்டு நீங்கள் யாரும் பயப்பட தேவையில்லை.
பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும், குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல மதிப்பு உண்டாகும், திருமணமாகாத நபர்களுக்கு நல்ல வரன் தேடி வரும். கிட்டத்தட்ட வந்து யாரை கேட்டீங்கன்னாலும் ஒரு 30 வயசுக்கு மேலே ஆகிப்போச்சு, இன்னும் வரனே அமையலை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வரன் கிடைக்கும். வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறு வாழ்க்கை தேடி அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கியவர்களுக்கு நிச்சயமாக வரக்கூடிய ஒரு 3-4 மாதங்களுக்குள்ள நிச்சயமாக குழந்தை பாக்கியம் ஏற்படும். யார் கேட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா 5 வருஷமா ட்ரை பண்ணுறோம், குழந்தைய பேபியே இல்லைங்க, 3 வருஷமா ட்ரை பண்ணுறோம், பேபி இல்லை, கல்யாணமே 4 வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் கடகராசினியருக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு அம்சம் இருக்குது. நீங்க மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு தேர்வுல நீங்க எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண் கிடைக்கும். ஆசிரியர்கள் சொல்றதை கேட்கறதுனால வாழ்க்கையில நல்ல உயர்வை அடைவீங்க. கடகராசிக்காரங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் எதனால வருதுன்னு பார்த்தீங்கன்னா பண கஷ்டத்தில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஆடம்பரத்தை நோக்கி போகிறதுனாலே வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி கடனில் போய் சிக்கிக்கிறீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆடம்பரத்தை தவிர்த்துக்குங்க. ஆடம்பரத்தை தவிர்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்கள் முன்னேறி போகலாம்.